ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்ஸு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மைதா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டாண்டோ இந்த மாதிரி மூடியோ வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இட்லி தட்டில் நான் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு குக்கரில் நம்ம பெல்ட்டு போடாமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வித்தியாசமான ரெசிபி ரெடி. நான் டிசைனுக்காக இந்த சாக்லேட்டை உருக்கிட்டு அதை சும்மா அது மேலே ஸ்மைலி மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்படி எப்படி செய்யலைனாலும் ரெண்டாவது மெத்தட் நம்ம தவாவில் பட்டரோ இல்லை நெய்யோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி கூட நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி நல்லா திருப்பி 2 பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் இப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி 2 விதமாக செஞ்சாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் பால் மிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பஞ்சு போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.